ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேக்கோ ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு லேகியம் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நெல்லிக்காய் வச்சு ஆம்லான்னு சொல்லுவாங்க இதுக்கு. இது வந்து இந்திய நெல்லிக்காய். இதிலோட கொஞ்சம் மூலிகைகள்லாம் நம்ம சேர்த்து வச்சு ஒரு ஜாம் மாதிரி செய்ய போகிறோம். அதுதான் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் லேகியம் சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் வைட்டமின் சி வந்து அதிகமாக உள்ளடங்கியிருக்கு. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. அப்புறம் ஆக்சிஜனரேற்ற பண்புகளும் இதில் வந்து அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும், செரிமானத்தையும் மேம்படுத்தும், வலிமை அப்புறம் வந்து சகிப்புத்தன்மையும் மேம்படுத்தும். இருமல் இருந்துச்சுன்னா அதையும், சளி இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்றதுனால நல்ல நிவாரணம் கிடைக்கும். இது எல்லா வயசினரும் பிரபலமாக ஆரோக்கியமாக டானிக்காக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை வாங்கிக்கணும். ஏன்னா நிறைய சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால, நம்ம ஆட் பண்ணுற சுகர் அண்டினால. ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பொதுவாக 2 கதை வந்து நம்ம புராணத்தில் சொல்லிட்டு வருவாங்க. அதாவது கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து சண்டை ஏற்படுது, போர் ஏற்படுது. அப்போ வந்து இந்த அமிர்த கலஸ் வந்து கீழே விழுகும்போது ஒரு துளி வந்து இந்த செடி மேலே பட்டுரும். அதுதான் வந்து அமிர்தம் அப்படின்னு, அமிர்த துளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழத்துக்கு. அதில் தான் இந்த பழமும் உருவாயிடுச்சுன்னு ஒரு புராண கதை இருக்குது. இந்த பழம் அழியாமையும் அழிப்பதாக கூறப்படுறது. அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து இந்த நெல்லிக்கனியை வந்து கொடுத்ததா ஒரு கதை இருக்குது. அதியமானுக்கு இந்த நெல்லிக்கனி எப்படியோ கிடைச்சிருக்கு. ஆனால் அதை அவர் சேகரித்து வச்சு அறிவுக்கு வைக்கப்பட்டுள்ள மதிப்பை எடுத்து காட்டுறதுக்காக இந்த பழத்தை வந்து ஔவையாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. ஞானத்திற்காகவும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் அழியாமையின் வரத்தை வந்து அவர் வந்து இவங்களுக்கு பெற்று தந்ததா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்புகிறாங்க. இதுதான் இந்த கதை. இது வந்து துவாதசி நாளில் பிச்சை எடுக்க முயன்ற இளம் ஆதி சங்கராச்சாரியரை பற்றி ஒரு கதை இருக்குது. ஒரு ஏழை பெண்ணிடம் அவருக்கு வழங்க ஒரு நெல்லிக்காயை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. அவங்களோட தர்மத்திற்கு ஈடாக அவர் தனது வீட்டை ஆசிர்வதிக்க லக்ஷ்மி தேவியிடம் வந்து செல்வம் கேட்க கனகதாரா ஸ்தோத்திரத்தை வந்து பாடியிருப்பார். இது தங்க நெல்லிக்காய் மழையாய் பொழிந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குங்க. லக்ஷ்மி தேவியும் வந்துட்டு என்னால் இவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஏன்னா வந்து இவங்க பூர்வ கர்மாக்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவே சங்கராச்சாரியர் வந்து அவங்க எதுவுமே இல்லைன்னு எனக்கு சொல்லாமல் அவங்க கையில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கூட எனக்கு தானமாக கொடுத்ததுனால அந்த ஈகைக்காக வந்து இவங்களுக்கு வந்து நீங்கள் திரும்பவும் செல்வம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதாவது தங்க நெல்லிக்காய்களாக வந்து இவங்க வீட்டில் பொழிஞ்சு அவங்க வறுமையெல்லாம் நீக்கி இருக்கிறதா சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு வந்து இந்த நெல்லிக்காயோட பவர் இருக்குது. அதே மாதிரி குபேரனுக்கும் இது ரொம்ப பிடிச்ச நெல்லிக்கனி. நான் சொன்ன மாதிரி அந்த பெண்மணி வீட்டில் அன்றைக்கி அந்த தங்க நெல்லி மழை பெஞ்சிருக்கு. அதோட அது விட்டுருலாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, விஷ்ணு கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த பிராமண மனுஷருக்கு செல்வத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கேட்டிருக்காங்க. இதுக்கு இணங்கி என்ன பண்ணியிருக்காங்க, தேவர்களின் பொருளாளர்னு சொல்கிறனால குபேரன் அவர்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட போய் செல்வம்லாம் கொடுத்துட்டு வந்தது, அவங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பணி ஒப்படைக்கப்பட்டு மறுநாள் காலையில் வந்து பார்க்குறாரு, இந்த பிராமணர் வந்து கண் விழித்து பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் கேட்ட வரத்தை அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ அனுபவிக்கிறாரு பாருங்கள். கண் விழித்து பார்க்கும்போது அந்த சின்ன குடிசையில் இருந்து பார்த்தா ஒரு அற்புதமான அரண்மனையாக மாறி இருந்தது பார்த்துருக்காரு. குபேரன் வந்து அந்த இடத்துல வந்து ஏராளமான செல்வங்களும் நிரப்பி இருக்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் வறுமை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் நீங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தூய நோக்கத்தின் சக்தி. அமலகி ஏகாதசியின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி குபேரனுக்கு இடையிலான தொடர்பும் இந்த நெல்லிக்கனியை வச்சு சொல்லுவாங்க. இந்த நெல்லிக்கனி இருந்ததுனால தான் குபேரன் வீட்டுக்கு வந்து நிறைய செல்வங்களை கொடுத்ததாக சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து குபேரன் கோயிலில் வந்து பச்சை கலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. முக்கியமாக கோயில் நெல்லிக்கனி வந்து சுவாமிக்கு இது வச்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு. நீங்கள் இங்கே ரத்னமங்கலத்தில் இருக்கிற ரத்னகிரின்னு சொல்கிறாங்களே, இங்கே வண்டலூர் பக்கத்தில் இருக்க கோயிலையும் இது வந்து பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. பச்சை கைடும் நம்ம கட்டணும், பச்சை குங்குமம் யூஸ் பண்ணுறோம். சரி வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரொம்ப ஸ்டோரியை பற்றி நிறைய சொல்லிட்டேன். நெல்லிக்காய் வந்து நீண்ட ஆயுள் தரும் அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மைதான். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோர் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ். அப்புறம் நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் சி, அதாவது இந்த ஒரு பழத்தில் வந்து 21 விட்டமின்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சூயாக இருக்கும், கசப்பாக இருக்கும். குடிக்கும்போது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடித்ததுக்கு பிறகு தொண்டையில் வந்து இனிப்பாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் வந்து இவ்வளோ வேலைக்கு விட்டு ஒரு காயை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் லேகியம் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவும் நான் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். வாங்க உள்ளே போகலாம்.
ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நெல்லிக்காயை வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1/2 kg இல்லை 1 kg உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி அதை தொடச்சி இட்லி குண்டானில் வந்து 10 minutes வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அது ஸ்டீம் பண்ணிட்டு பார்த்தோன்னா நம்ம அதில் தொட்டோன்னா அந்த கொட்டை வெளியில் வர அளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கணும். ஸோ அதாவது வெந்திருக்கணும், ஸ்டீம் ஆகிருக்கணும். அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் அதை வந்து மிக்சியில் கொட்டை எடுத்ததுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணால் சீக்கிரமாக அது வந்து வேகும். ஆல்ரெடி நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கடாயில் இந்த அரைச்சி வச்ச நெல்லி விழுதை போட்டு நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு இது பண்ணணும். இது நீங்கள் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக திரித்து அந்த வேல்கனோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். இது வந்து ஈஸியாக பண்ணுற விஷயம் கிடையாது, ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. மேபி 1 or 2 இந்த மாதிரி நெல்லிக்காய் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதில் 20 அளவுக்கு வந்து ஃப்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அதிகமாகவும் வந்துருச்சு. அந்த கிண்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 ஆழாக்கு வந்து சர்க்கரையை வந்து பொடி பண்ணி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். இப்போது நல்லா கிண்டி கிளறி வரும்போது நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆவின் நெய் ஊற்றிருக்கேன். ஸோ நெய் வந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்ந்து வரும். ஆனால் அந்த நெய் வந்து விட்டுறதெல்லாம் உள்ளே கலந்து திருப்பியும் அது வந்து வாயிலேருந்து கொப்பளிக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து அது கிண்டணும். கலரும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் கருப்பாக இருக்கும். நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுவே வந்து கேரமலைஸ்ட் ஆகிட்டு இந்த கலரில் வந்துடும். ஸோ நான் வந்து என்ன நினச்சேன்னா ஆம்லா கேண்டி ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா அது இன்னும் கிண்டணும். என்னால் அந்தளவுக்கு கிண்ட முடியல. ஏன்னா இதுக்கே எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. முடியல. இது வந்து மேலே தெரிக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக கிண்ட வேண்டியதாக இருந்தது. இது சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கரைச்சிட்டு இதோட வந்து அந்த கொதிக்கும் போதே ஆட் பண்ணி கிளறிக்கணும். ஸோ கிளறி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்துடும். இதில் வந்து லேகியத்துக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பவுடர் வந்து 1 ஸ்பூனு, ஏலக்காய் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து திப்பிலி 1 ஸ்பூன், லாங் பெப்பர்னு சொல்லுவாங்க, வால் மிளகுன்னு சொல்லுவாங்க திப்பிலி, அது 1 ஸ்பூன், அப்புறம் வந்து ஜீரா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹனி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. இதையே தான் நம்ம மார்க்கெட்டில் டாபர் சாவன் ப்ரெஷ், நிறைய சாவன் ப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 to 10 grams வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் இல்லை, சரி கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. அது வேணாமே. அது மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. என்ன ரீசன்னா இது என்னால் வந்து அதுக்கு மேலே கிண்ட முடியல. இந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஒரு ஹல்வா சாப்பிட்ற பதத்தில் தான் இருக்குது. எனக்கு கேண்டி மாதிரி தான். ஆனால் வந்து எனக்கு அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி வரல. சாப்பிட்றதுக்கு அந்த லேகியம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. டெய்லி 1 ஸ்பூன் சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டு. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.